வாத்தியார் மூவி சூப்பர் டாப் டக்கர். கார்த்தியோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே மாற்றி மாற்றி நடித்தது, அந்த சேஞ்சிங் கேரக்டர் செம்ம சூப்பராக இருந்தது. உண்மையிலே வந்துட்டு கார்த்தியோட ஆக்டிங் சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு இந்த கரெக்டான நல்ல படம். காமெடி நல்லா இருக்குது. அதே இல்லாமல் ரொம்ப தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாமே எம்ஜிஆர் ஃபேன்ஸாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சத்யராஜ் சார் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அவரோட கேரக்டர் எப்பவும் போல் அவரோட வில்லன் கேரக்டர் கரெக்டாக அவரோட ஆப்டாக சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. பட் அந்த ரீமேக் சாங் மட்டும் இன்னொரு தடவை ஃபுல் எடுத்துருந்துருக்கலாம். எம்ஜிஆரை நினைவு கொண்டு வர மாதிரி இருக்குது படம். எம்ஜிஆர் பேஸ்டாக இருக்குது படம். ஃபுல்லாக நல்லா ஒரு காமெடியாகவே போயிட்டுருக்கு. ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே சார் வந்து இப்போ மாடர்ன் வாத்தியார் தான் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் போய் ஆடியன்ஸ் நல்லா எல்லாம் பார்க்கலாம். எல்லா மக்களுக்கும் சூப்பராக பிடிக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. மாறி மாறி நடிக்க ஒட்டி நமக்கு நல்லா இருக்கு. அவருக்குள்ளே எம்ஜிஆர் வந்துடுவார். அதுக்கப்புறம் அவரோட இதாக மாறிடுவார், எம்ஜிஆர் மாதிரி. மற்றவங்க அவங்க கொடுத்த கேரக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருந்துச்சு படம். படம் நல்லா இருக்குது. ஸ்டோரி வந்து எம்ஜிஆருக்கு ட்ரிபியூட் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக அது ஃபுல்லாக எம்ஜிஆர் படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்தது படம். மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். பராசக்தி பார்த்துட்டு இதான் பொங்கல் வீங்க தான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு அது காம்படிட்டராக வாத்தியார் அமைஞ்சிருக்கு. கார்த்தி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை கரெக்டாக அவர் எம்ஜிஆர் மாதிரி நல்லா இமிட்டேட் பண்ணியிருக்காரு. கிருத்திஷத்தையும் வந்துட்டு க்யூட்டாக இல்லை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு சத்யராஜோட குவைட்டப் தான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து பெருசாக லாக் அடிக்கிற மாதிரி தெரியல. மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. அண்டு நந்தகுமார் சாமி நல்லா பண்ணியிருக்காரு. இதில் படத்தில் எப்போயுமே டிசப்பாயின்ட் பண்ணல, எப்பயும் போல். வாத்தியாராக கார்த்திகேயன் வந்திருக்காரு. எம்ஜிஆர் ஐயா கெட்டப் போட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காரு. இது வந்து எம்ஜிஆர் ஐயா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படின்னா எம்ஜிஆரே வந்து ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபைட் சீன்ஸு. எம்ஜிஆர் கெட்டப் போட்டு வர சீன்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு. ஒரு நிறைய இடத்துல ஃபன்னாக எடுத்திருக்காங்க. அந்த ஃபன்லாம் நல்லா ஒர்க்காக இருந்தது. ஓவரால் படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். கார்த்திக் மூலியம் தான் பார்க்குறேன். சூர்யா தம்பி கார்த்திக் தான் பார்க்குறேன். பரவாயில்ல, எடுத்து கொடுத்தது. ஏன்னா தெரியல, அவர் எம்ஜிஆர் எப்படிய அந்த பாணியிலே நடிச்சதுனால எம்ஜிஆரை மாற்றி மாற்றி வர குரலில் பேசுகிறாரா, திடீர்னு நம்பியாராக மாறாரு, திடீர்னு எம்ஜிஆராக மாறுறாரு. நான் சொல்கிறது புரியா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தீவிர ரசிகர் சத்யராஜ் கார்த்தியோட கர்லா கட்டாலாம் வாங்கிடுறாரு. அவர் திடீர்னு நம்பியாராக மாறிட்டாருப்பா அந்த படத்தில். அதுதான்ப்பா அங்கே கதையே அங்கே எம்ஜிஆர் போய் ராமாவர் தோட்டத்தில் கர்லா கட்டா வாங்கியிருக்கிறாரு. அப்போ தீவிர எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட ஒரு சாதாரண ஒரு பொருள் வாங்குறது ஒரு பொக்கிஷன் தான். ஆனால் அதை பாதுகாத்து வச்சு பல ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிறாரு. நேற்று கூட இந்த படம் ப்ரொமோஷனுக்கு எம்ஜிஆர் நினைவகத்தில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. ஆனந்தராஜ் இவங்களாம் போயிருக்கிறாங்க. வாங்கிட்டு வந்து போஸ்டர் என்ன கேட்காத அவங்க போனதே பெரிய விஷயம், சந்தோஷம். நான் போகிறது எப்போ வேணால் போகலாம், புரியுதா? அதனால் அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் நடித்தார்னா அவர் நம்பியாராக மாறினது தான் அந்த படத்தில் பெரிய விஷயமா இருக்குது. நம்பியார் மாதிரி அந்த வில்லத்தனம் பண்ணவுடனே அதை வந்து கார்த்தி வந்து சூப்பராக இருக்குது. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். ஆனால் அது வந்து ஒரிஜினல் சாங் இல்லை, அது ரீமேக் சாங்கு. க்ளீனாக தெரியுது. காஸ்டியூம் டிசைன்லாம் சரோஜமா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாப்புல ஆர்ட் டைரக்டரு. எல்லாம் ஆர்ட் டைரக்டர்கிட்ட மெயின் இருக்குது. அந்த அவர் என்ஃபீல்டு வண்டி ஓட்டின்னு வர்றாரு. மறுபிறவி பார்த்தா மாதிரி இருக்குது இந்த படம். வாத்தியார் என்ற டைட்டிலுக்கு மறுபிறவி. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு தலைவா நீ உன்னோட உயிரோடு இருக்கிறன்னு இதுமாரி நடிகருங்களே வெளிப்படுத்துகிறாங்க. ஆனந்தராஜ் கார்த்திக்லாம் வெளிப்படுத்துகிறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன்.